பார்வை படும்பொழுது அந்த இடம் அப்படியே மின்னும். 1000 வாட்ஸ் லைட் உங்கள் முகத்தில் போட்டால் எந்த அளவுக்கு ஜுவலிக்குமோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள் மாறும். இப்போது ராசி லக்னத்திலே குரு உட்காரும்போது கண்டிப்பாக அந்த ஹெல்த்தை வந்து போட்டு ஆட்டம் காட்டிப்பார். அது ரிஷபமாக இருக்கனால கோல்டுனால வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுது. ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன்னு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு ரேட்டுக்கு என்னென்னா ஒரு 500 ரூபா கொடுப்பார், நாளைக்கு ஒரு 700 ரூபா கொடுப்பார், நாளானிக்கு ஒரு 100 ரூபா கொடுப்பார். சடனாக சென்டரில் ஒரு 2000 ரூபா வரும். இப்படி பிச்சு 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 பணம் வரும். ஆனால் பணம் வரும். இப்போ ரிஷபத்துக்கு பல பேருக்கு ப்ரமோஷன் வருமா? 100% வரும். இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் அ ப்ரமோஷன். ஆனால் ரிஷபத்துக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்க சார்? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் பெரிய ஒரு தெய்வ அனுகிரகம்னு சொல்லலாம். ஏன் தெய்வ அனுகிரகம்? ராசி அல்லது லக்னத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு என்ன பண்ணான்னா இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணுவார். ராசியில் உட்காந்துருந்தாலும் லக்னத்தில் உட்காந்துருந்தாலும் உங்கள் தலையில் உட்காந்துருக்கான்னு அர்த்தம். குரு ஸ்தான பலம் கிடையாது. நான் எப்போவுமே சொல்கிறேன். இப்போ குருவுக்கு பார்வை பலம் தான். குரு பார்வை படும்பொழுது அந்த இடம் அப்படியே மின்னும். 1000 வாட்ஸ் லைட் உங்கள் முகத்தில் போட்டால் எந்த அளவுக்கு ஜுவலிக்குமோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள் மாறும். இப்போது ராசி லக்னத்திலே குரு உட்காரும் பொழுது கண்டிப்பாக அந்த ஹெல்த்தை வந்து போட்டு ஆட்டம் காட்டிப்பார். அது ரிஷபமாக இருக்கனால கோல்டுனால வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுது, இல்லை ஹெல்த் பிரச்சனை கொடுத்து ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் கொடுத்துருது. திடீர்னு பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு கொலஸ்ட்ரால் பாதிப்பு, ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. இப்போ ராசி லக்னத்துலேருந்து குரு மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே மாறப்போகிறார். அப்போ ரிஷபத்துக்கு ஒரு பெரிய பேரானந்தம்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு மன சந்தோஷம் ஏற்பட போகிறது. ஏன்னு கேட்டால் நல்ல பணம் வரும், திவ்யமாக பணம் வரும். தங்க நகைகள் வாங்கக்கூடிய பிராப்தம் ரிஷபராசி நண்பர்களுக்கு சூப்பராக. அது பெண்களாக இருந்தால் கையிலே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. இன்னொன்று லாபஸ்தானத்தில் போய் சனி உட்கார போகிறார். லாபஸ்தானத்தில் சனி உட்கார்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக லாபங்கள் வரும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சனிக்கு ஸ்தான பலம் 80% உண்டு. அப்போ கண்டிப்பாக பணம் வரும். எப்படி வரும்? மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் உங்களுடைய தொழில் நிறுவனங்கள் நிறுவி அதில் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்குன்னா வேறு இடத்துல ஒரு பிரான்ச் போட்டு சம்பாதிக்கிறது. அது அவரேஜ் தான் போகும், ஆனால் அதுலேருந்து பணம் வரும். இப்போ சனியுடைய காரகத்துவம் நல்லா தெரிஞ்சு எடுத்து பார்த்தோன்னா ஒரு 10,000 ரூபா இருக்கிற விஷயத்த பிச்சு பிச்சு வரும். ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன்னு கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு என்னென்னா ஒரு 500 ரூபா கொடுப்பார், நாளைக்கு ஒரு 700 ரூபா கொடுப்பார், நாளானிக்கு ஒரு 100 ரூபா கொடுப்பார். சடனாக சென்டரில் ஒரு 2000 ரூபா வரும். இப்படி பிச்சு 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 பணம் வரும். ஆனால் பணம் வரும். உங்கள் வீட்டில் மூத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்களோட ஹெல்த்து பார்த்துக்கணும். மெயினாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்துக்கணும். மூத்த சகோதரன் சகோதரிகள், மேலதிகாரிகள், இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நண்பர்களால் கண்டிப்பாக இடையூறுகள் உண்டு. இப்போ ரிஷபராசி நண்பர்கள் நண்பர்கள் மூலியமாக ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வெளியூர்லேருந்து வரக்கூடிய நபர்கள், வேறு நாட்டிலேருந்து வந்து செட்டிலாக இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்கள். ஐயோ பாவம் தானே, எங்கள் அண்ணன் கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கட்டும், ஒரு 2 மாதம் நம்ம வீட்டில் தங்கட்டுங்க, அதுக்கப்புறம் நல்ல வேலை பார்த்துட்டு போகிறான். 2 மாதம் கிடையாது, 8 மாதம் ஆனாலும் அவர் கிளம்ப மாட்டார். வீட்டில் கண்டிப்பாக கலகம் ஏற்படும். சனி கலகத்தை கொடுக்கும். அதனால் யாராக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளியே வச்சு பார்த்துக்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு எவ்வளவோ உத்தமம். ஒன்று. இப்போ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். அந்த தொழில்ஸ்தானத்தில் போய் ராகு வந்து உட்கார போகிறார். தொழில்ஸ்தானத்தில் ராகு உட்காந்து முழுமையான குரு பார்வையில் உட்காந்துருக்க போகிறார். அப்போ தொழிலில் அசுரமான வளர்ச்சி. பொதுவாக எந்தெந்த இடங்களில் இந்த கெடு கிரகங்கள் உட்காந்துருக்கணும்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. 10ல் ஒரு பாவியார் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ ராகு, கேத்து, சனி எதுவாக இருந்தாலும் சரி இது எல்லாமே அண்டர் 1 ரேடார் தான். இப்போ இவங்களை யாரோ ஒத்துரு போய் அவங்க உட்கார்ந்தாலும் நல்லாயிருக்கும். இன்னொன்று, அவன் உட்கார்ந்தவனுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்வை, குரு பார்வை கொடுக்குது. ஒரு நான் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு ஒரு பாஸ் வந்து கூட இருக்கான்னு வைங்க, பாஸ் வந்து மச்சான். அப்போ நான் பர்ஃபார்மர் என்ன ஆட்டம் ஆடுவார். அந்த மாதிரி நிலைமைகள் தான் இப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழிலில் சரியான வெற்றியை கொடுக்க போகுது. ரெண்டாவது, இருக்கிறதுலே அதிகபட்சமான ஒரு பொறுப்பு, அதிகபட்சமான ஒரு பதவி, இதெல்லாம் ரிஷபத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ரெண்டாவது, நோயினால், கடனால், வழக்குனால், ஹெல்த்துனால பிரச்சனைகள் ஆகிட்டு இருந்ததுன்னா இப்போ குரு பார்வை நேரடியாக துலாம் ராசியின் மேலே விழுகிறது. இப்போ துலாம் ராசியின் மேலே விழுகும் பொழுது இந்த நோய், கடன், வழக்கு இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் முடிஞ்சிடும். அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். வீட்டில் வந்து எப்போவுமே வேலை செய்கிறதுக்கு ஒரு 2 ஆள் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ஆளுடைய பிரச்சனைனால அவங்க நிறைய பேர் வராமல் இருப்பாங்க. இவங்களே எல்லா வேலையும் தூக்கி போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தொழில் நிறுவனம் நடத்துகிறாங்க, யூஆர் அ பிஸ்னஸ் மேன் அப்படின்னா உங்களுக்கு வேலைக்காரங்க கரெக்டாக அமைஞ்சால் தானே உங்களால் தொழில் பண்ண முடியும். இப்போ அந்த தொழில் வந்து முடக்கிற நிலைமையில் இருக்கும் பொழுது, குரு பார்வை நேரடியாக 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த வேலைக்காரங்க மூலியமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். வேலைக்காரங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுக்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம்.
ரெண்டாவது கடன் தீரக்கூடிய நிலைமைகள் இப்போ ஏற்பட்டுருக்கு. குரு பார்வை 6ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக கடன் தீரும். இன்னொன்று அதிர்ஷ்டம் ஏற்படும். எப்படி இந்த அதிர்ஷ்டம்னா 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை. 8ஆம் இடத்துக்கு குரு பார்வைனா திடீர் அதிர்ஷ்டம். இப்போ ரிஷபத்துக்கு பல பேருக்கு ப்ரமோஷன் வருமா? 100% வரும். இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் அ ப்ரமோஷன். ஆனால் ரிஷபத்துக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டமாக ரிஷபராசிக்கு ஏற்பட முடியும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நம்ம ஸ்தான பிராப்தங்கள் வழிபாடுன்னு பார்க்கும் பொழுது ஜீவ சமாதி அடைந்து இருக்கக்கூடிய மகான்களுடைய கோவிலுக்கு போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படி ரிஷபராசி நண்பர்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக விஜேந்திர சுவாமிகள், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய விஜேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனத்துக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். அபாரமாக இருப்பாங்கம்மா, டவுட்டே கிடையாது. எத்தனை சதவீதம் கொடுக்கலாங்க சார்? ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி, சரிசமமாக 80% கொடுக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.